நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொண்டாட்டும் குலம் புனைவும் தமருச்சார் விழுநுதியும் வண்டார்பூங் குழலாளும் மனையொழிய உயிருமாய்தல் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். பலரும் கொண்டாடுவார்கள். தூரத்து உறவினர்கள் கூட இன்று நெருங்கிய உறவினர்களாக கூறுவார்கள். நல்விடிவாயிற்று, பொழுது புலர்கிறது. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கனவிலுரகன்னது காலையம் பொழுதாய். மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர்கள் வந்து வந்து எதிர்ச்சிசை நிறைந்தனர். இந்த அளவுக்கு பொழுது புலர்கிறதே, பெருமானை வணங்க வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும், உற்சாகத்தோடு இன்றைய நாளை தொடங்க வேண்டும். அதற்கு யாரோட தொடர்பு இருக்க வேண்டும்? நம்மை கொண்டாடுபவர்களோடா? தூரத்து உறவு, இதுவரை பார்த்திராவிட்டாலும் இன்று கிட்டக்க வந்து ஒட்டி கொள்ளுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களோடா? அல்ல. நம்மிடத்தில் இருக்கும் பணத்தை பார்க்காமல் குணத்தை பார்த்து யாரொருத்தன் அருகே வருகிறானோ அவனோடே நண்பனாக இருக்க வேண்டும். அதே போல நாமும் நண்பர்களை தேடும்போது பணம் இருக்கும் நண்பனாக பார்க்காமல் குணமிருக்கும் நண்பனாக பார்க்க வேண்டும். விதுரர் கூறுகிறார், பிரஜாகர பருவத்திலே விதுர நீதி 33வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரை, அதில் தற்போது நாம் 39வது அத்தியாயத்தில் உள்ளோம். சொல்லுகிறார், சமிருத்தாக குணதா கேச்சித்து. குணத்தால் சிலர் நிரம்ப இருப்பார்கள், நிறைய குணம் இருக்கும், அவர்கள் பூரணமாக இருப்பார்கள். மற்றும் சிலர் பவந்தி தனதா அபரே. மற்றும் சிலர் பணத்தில் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். குணத்தில் நிரம்பியவர்கள் இவர், பணத்தில் நிரம்பியவர் அவர். தனவிருத்தானு குணைர்ஹீனான். தனத்தாலே நிரம்பியவர்களாய், குணத்தாலே குறைந்தவர்களாய், குணமில்லாதவர்களாய் இருந்தால் திருதராஷ்டிர, ஹே திருதராஷ்டிரனே, விவர்ஜய, அவர்களை விட்டுவிடு, அவர்களோடு நட்பு கொள்ளாதே. ஆகவே யாருக்கு நிரம்ப குணம் இருக்கிறதோ அவரோட நட்பு கொள்வாய். இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என இதனால் எவ்வளவு பெரிய அனர்த்தமும் ஏற்படலாம், அர்த்தமும் ஏற்படலாம், நன்மையும் ஏற்படலாம், தீமையும் ஏற்படலாம். இப்போ நாம் பல பேரோட தொடர்பு வச்சுருக்கோம். அவரவர்களால் நமக்கு ஒரு காரியம் நடக்கிறது. அப்படி இருக்கிறச்சே அவர்களுக்கு குணம் குறைந்தவர்களாக இருக்கலாம், பதவி இருக்கும், பணம் இருக்கும். அப்போ அவர்களை பிடிச்சிருந்தா தான் நமக்கு காரியம் நடக்கும்னு வச்சுங்க. அப்போ போய் விதுரர் சொன்னதெல்லாம் எடுபடுமா சுவாமி? அவர் என்னைக்கோ துவாபர யுகத்தில் அவர் இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராஜா கூட்டத்துக்காக உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். எங்கள் நிலைமை அவருக்கு தெரிய போகிறதான்னு கேட்போம். இதுக்கு தான் 2 நாளாக சொல்லிட்டு இருக்கேன், நம்ம நிலைமை நம்மை விட அவர்களுக்குத்தான் புரியும். ஏனெனில் இறைவன் அருளாலே உலகத்தின் உண்மைகளை அவர்கள் கண்டுகொண்டவர்கள். ஆகவே நம்ம கஷ்டம் தெரிந்தவர்கள். அப்போ தாராளமாக அவர்களை நம்பலாம். அப்போ என் கஷ்டம் அவளுக்கு தெரியல, எனக்கு என் முதலாளி என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு. அவர் அவ்வளவு குணமுடையவர் அல்லர், வாஸ்தவம் எனக்கு தெரியும். என்னுடைய சிற்றப்பனுக்கு மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னபடி தான் நான் கேட்கணும். அவர் குணமுடையவர் அல்லர், ஆனால் அவர்களை நம்பித்தான் நான் வாழறேன் என்று கூறுகிறோம். ஆனால் விதுரர் சொல்கிறார், இது நிலைக்காது, நீடிக்காது. நீ நினச்சின்றிருக்கே அவர்களை நம்பி வாழ்வதாக, அடிப்படை குற்றம். நீ அவர்களை நம்பி வாழலை, அவர்கள் உன்னை காப்பாற்றவும் இல்லை. அவர்கள் ஆப்பர்ச்சுனிஸ்ட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக உன்னை வச்சுருக்கார்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சு போச்சு, உன் உதவி முடிஞ்சு போச்சு, உன்னை விட்டுடுவார்கள். அதனாலே இவர்கள் தான் நம்மை காப்பாற்றுறார்கள்னு நினைக்காதே, அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுடு. அடுத்தது, சரி இவர்களிடத்துல இப்போ நன்னா இருக்கும், அவர்களும் எப்பவுமே நன்றாக நடத்துவார்கள் நினைக்கிறியா? இல்லை, நிஜமாகவே இவர்களாலேயே உனக்கு ஆபத்து வந்துடும். அதனாலும் கூறுகிறேன், அவர்களை விட்டுவிடு. இப்போ திருத்தராஷ்டிரனுக்கு சொல்லுவது எது? விதுரன் திருத்தராஷ்டிரனுக்கு உபதேசிக்கிறது, துரியோதனனை விட்டுடு, சகுனியை விட்டுடு, இவர்களை போல யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் விட்டுவிடு. இது சொல்லுகிறார். அவ்வளவு சுலபம் இல்லை. நம்ம பெற்றோரிடத்துல கூட குறை இருக்கலாம், நம்ம குழந்தைகளிடத்துல குறை இருக்கலாம். அப்படின்னு அவர்கள்லாம் நம்ம விட்டுட முடியுமான்னா அப்படின்னு இல்லை. அவர் சொல்கிறது தீயவர்களை பற்றி. நல்லவர்கள் தான், ஆனால் ஏதோ கொஞ்சம் துர்குணம் சரிப்படுத்தி கொண்டுடலாம்.
நல்லவர்கள் தான் என்னமோ ஒரு சிச்சுவேஷன்னாலே, அவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலையாலே ஏதோ தப்பு பண்ணுறார்கள், பேசி சரிப்படுத்தி கொண்டுள்ளலாம். இவர்கள் எல்லாரையும் விட்டுடணும்னு அவர் சொல்லவே இல்லை. குணமற்றவர்கள், நல்ல பண்பற்றவர்கள், அவர்களோட தொடர்பு கொள்ளாதே, கொண்டால் ஆபத்துத்தான் மிகும். அப்போ பணமா குணமா என்று பார்த்தால் குணம்தான் முக்கியம். அது இருந்துவிட்டால் பணம் தன்னடையே வரும். இன்னொரு கோணத்தில் சொல்லட்டுமா, வியாசரிடத்தில் பணம் இல்லாத போட்டோம், வால்மீகியினிடத்தில் பணம் இல்லாத இருக்கட்டும், இவர்கள்லாம் ஏழைகளாகவே இருக்கட்டும். அதனால் அவர்கள் உபதேசத்தெல்லாம் ஏற்றுக்க வேண்டாம்னா, ஜனக மகாராஜா, தசரத மகாராஜா எவ்வளோ பெரிய பணக்காரர்கள், நாடே சொத்து. ஆனால் ஜனகன் ஒரு சிறந்த ராஜ ரிஷி. கண்ணன் கீதையில் சொல்கிறார், கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதாக ஜனகாதயா. ஜனகன் முதலானோர் தங்கள் தங்கள் கர்மயோகத்தாலேயே வாழ்க்கையில் முன்னேறினார்கள். அப்போ கர்மயோகம் எவ்வளவு சிறப்புடையது, எவ்வளவு கஷ்டம். கர்மயோகம் பண்ணுன்னா நம்மளால் முடியுமா? ஆனால் ஜனகர் பண்ணுறார். அப்போ நாடே தன்னதாக இருக்கிற பணக்காரர் கர்மயோகத்தை புரிகிறார். கர்மயோகம்னு வந்தாலே வைராக்கியம் வேணும். எனக்கு இதில் பற்றில்லை, பெண்ணிலோ மண்ணிலோ பொன்னிலோ எதுவும் பற்றில்லை என்கிற நிலைக்கு வரணும். வந்தால் தான் அவர் கர்மயோகி ஆக முடியும். அப்போ வந்திருக்காரே, ஜனகருக்கு இத்தனை சொத்து இருந்தும் என்ன, மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித்து பிரதஹ்யதே. மிதிலா தேசமே எரிந்தாலும் இல்லை, அது ஒரு நாளும் ஆகாது. என்னது ஆத்மா எரியவே முடியாது. பொருள் எரியலாம், ஆத்மா எரியாது என்பதில் அவ்வளவு உறுதியாக இருந்தவர் தான் ஜனகர். அவரை பற்றி எல்லாம் உபனிஷத்துக்களிலேயே உண்டு. கண்ணனே கீதையில் அவருடைய பேரை எடுத்து சொல்லிட்டார். இன்னும் என்ன வேணும்? ஆக உங்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன். ஒன்று, பணக்காரர்களும் உண்டு, அவர்களும் பணம் வேண்டாம் ஜாகிரதையாருன்னு உபதேசிக்கிறார்கள். பணம் இல்லாதவர்களும் ஜாகிரதையாருன்னு உபதேசிக்கிறார்கள். நீங்கள் 2த்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பணம் இல்லாதவர்கள் உபதேசித்தா இல்லை உபதேசிக்கிறார்கள் என்று புகார் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணம் இருக்கிறவா அது வேண்டான்னு உபதேசித்தா, சுவாமி அவருக்கு இருக்கு நமக்கு வேண்டான்னு சொல்லிடுவார், அவர் விட்டுடுவாரா என்று கேட்போம். அப்போ எப்படி இருந்தாலுமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் எப்போ தான் நமக்கு நல்லதை எடுத்துக்கிறது? ஜனகருக்கு பணம் வேண்டாம், அது கூடாது என்றவர் உபதேசித்தாலும் விட்டுட்டாரான்னா, அரசை விட்டுட்டாரா? வைத்து கொண்டு தானே இருந்தார். பணமே இல்லைன்னுட்டால் அப்போ லோகத்தில் ஒத்தருட்டுமே பணம் இல்லைன்னா தெய்வ கைங்கரியம் மட்டும் எப்படி நடக்கும்? ஏழைகளுக்கு எப்படி உதவ முடியும்? முடியாமலே போயிடும். வேணும். ஆனால் அந்த பணத்தை நாம் எப்படி நினைக்க வேண்டும்? அது இருப்பவர்கள் எந்தெந்த குறைபாடுகளுக்கு ஆளாகக்கூடாது என்பதைத்தான் நாம் இப்போ பார்க்க வேண்டும். அப்போ பணம் ஒன்று, குணம் ஒன்று. குணத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய சுவாமி? அதனாலெல்லாம் ஒன்றும் லாபம் இல்லை. குணசாலின்னு தான் முடியுமானால் இப்போ முதல்லேருந்து வருவோம். கடவுளையே எடுத்துக்கொள்வோமே, மற்ற எல்லாரையும் விட்டுடுவோம். பகவானை குணத்துக்காக கொண்டாடுகிறோமா, பணத்துக்காக கொண்டாடுகிறோமா? நாம் கடவுள்கிட்ட போகிறோம். எதுக்காக போகிறோம்? அவர் நல்ல குணசாலி, தயையே உருவானவர், கருணையே உருவானவர், கிருபை கொண்டவர், எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவர், கொடுக்கக்கூடியவர், மோட்சம் கொடுப்பார், என்னமா காப்பாற்றுவார். இத்தனையிலால தான் போகிறோம். கடவுள்கிட்ட போகிறேன் சுவாமி, நல்ல பணக்காரர் சுவாமி, அவர்கிட்ட நிறையா ஊர்லாம் சொத்து இருக்கான், பெரிய பெரிய ஐலண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு தானா? அவர் கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியனில் வச்சுருப்பார் போல் இருக்கு, கோடிக்கணக்கில் வச்சுருக்கார். கணக்கு சொல்ல முடியாத பூஜ்யங்கள் போடுற கோடி, அத்தனை கோடி வச்சுருக்கார். அவர்கிட்ட ஏக்கராக நிலமா. பாரத தேசம் எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்னு எனக்கு தெரியாது. இந்த லோகத்தில் டோக்கியோலேருந்து கலிஃபோர்னியா வரைக்கும் எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்னு எனக்கு தெரியாது. இது எல்லாமே அவருக்கு சொத்தான் சுவாமி, பெரிய சொத்துக்காரரான். ஆனால் சொத்து லிஸ்ட்டு ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறார். இந்த மாதிரிலாம் யாரானு கடவுளை பற்றி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களோ? அவரை பற்றி அவருக்கு என்னென்ன சொத்து இருக்குதுன்னு நம்ம கேட்டிருக்கோமா? இல்லை அவர் தான் சொத்து பட்டியல் வெளியிடுவாரா? இல்லவே இல்லை. நாம் யாரும் அதை பற்றி கவலையே படலை. ஆனால் பாட்டத்தனி எதை பற்றி இருக்குது? இத்தனை இருக்கிறவரே, இத்தனை சொத்து இருக்கிறவரே, இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிறவரே, உலகத்துக்கே அதிபதியே. இதெல்லாம் முக்கியமில்லை. பின்ன எதை முக்கியமாக பாடுறா? கருணையே உருவெடுத்தவனே, கிருபாவானே, கேட்பவர்களுக்கு கொடுப்பவனே, பொறுமை உடையவனே, இப்படி ஒன்றொன்றும் அவன் குணத்தைத்தான் பாடுகிறோம். அப்போ எப்பவும் கடவுளிடத்திலேருந்து ஆரம்பித்து
குணானுபவம் பண்ணுறோமே தவிர அவன் ஐஸ்வர்யானுபவமாக முக்கியம். அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அவருக்கு எவ்வளவு குணம் இருக்குங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஆக கடவுளிடத்திலேயே குணம் பிரதானம், அதை காட்டிலும் பணம் அப்பிரதானம். இத்தனைக்கும் அவர்கிட்ட இல்லாத பணமா? கீதை 10ஆம் அத்தியாயம் முழுவதும் பெருமானுடைய சொத்து கணக்கு தான். நான் இப்போ சொன்னேனும் இல்லையோ, யாரானும் சொத்து கணக்கு கேட்டார்களா? பெருமாள் சொத்து கணக்கு சொல்லியிருக்காரான்னா வாய் வலிக்காத அவருக்கு? அர்ஜுனன் கேட்டுட்டான், உன்னுடைய மொத்தத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பூய கதைய திருப்திருகி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். நீ திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல எத்தனை முறை கேட்டாலும் அனைத்தும் உன்னது உன்னதுன்னு கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆகவே நீ சொல். கண்ணன் தலையில கை வச்சுன்னு உட்கார்ந்து விட்டார். ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதிராத்மன சுபாக. ஹந்த ஹந்த, ஐயோஹோ என்னால் பேசவே முடியாததை பற்றி கேட்டுட்டே அர்ஜுனா. தள்ள கை வச்சுன்னு உட்கார்ந்துட்டேன். நான் எதை என் சொத்துன்னு சொல்ல போகிறேன். வரிசேதோ 203 204 கண்ட்ரிஸ் இப்போ இருக்காமே. நாம் தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த லோகத்துக்குள் ஒரு சின்ன பகுதி இது. இதில் அத்தனை கண்ட்ரிஸ் இருக்கான். நாம் இருக்கிறது சின்ன ஜம்பு தீபம். இதை விட கிரௌஞ்ச தீபம், குஷத்வீபம், பிளக்ஷத்வீபம், ஷால்மலி தீபம், எத்தனையோ இருக்குது. இதை போல சேர்ந்த 14 லோகங்கள், அதை போல எத்தனையோ அண்டகட்டாகங்கள். இது இத்தனையும் ஏக்கர் கணக்கெல்லாம் தெரியாது, இப்போ ஸ்கொயர் கிலோமீட்டர் கணக்கே சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய அண்டகட்டாகம் பெருமானுக்கு சொத்து. இது எல்லாம் சேர்ந்தா கால் பங்கு. இதை போல 3 மடங்கு பெருசு வைகுந்தம், நித்திய விபூதி, அதுவும் அவருக்கு சொத்து. இத்தனை சொத்தையும் பெருமாள் இப்போ பட்டியல் படிச்சாகணும். நடக்கிற வேலையா அது? அதனால தான் சொன்னார், இப்படி என்னால் சொல்ல முடியாது, நான் ஒன்று செய்கிறேன். குரூப்பாக எடுத்து, கூட்டமாக எடுத்து, இதுக்குள்ளே இது இத்தனையும் நான் தான், இது இத்தனையும் நான் தான். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி. ஆதித்யர்கள் 12, அவர்களுக்குள் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். ருத்ரர்கள் 11, அவர்களுக்குள் சங்கரனாக இருக்கிறேன். என்ன ஒரு குரூப்பாக எடுத்து, அந்த குரூப்பில் யார் தலைவரோ, யார் முக்கியமானவரோ அவர் நான் தான், என் உடைமைதான், என் சரீரம்தான் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். அப்போ மொத்த சொத்து அவருது. இத்தனை சொத்துடையவராக அவர் இருந்தாலும் நாம் அவர் குணத்தை பற்றி பேசுகிறோமா, பணத்தை பற்றி பேசுகிறோமா? கடவுளுடைய குணத்தை பற்றி தானே பேசுகிறோம். நாம் யாரும் பணத்தை பற்றி பேசுறது இல்லை. கேட்டார், ஒரு அர்ஜுனன் கேட்டார். அதுக்கு பதில் வர்றதுக்குள்ளேயே 10வது அத்தியாயம் முழுமையும் அதுதான். அப்படி இருக்கும்போது இதிலேருந்து இன்னொரு உண்மை இப்போ வந்துடுத்து பாருங்க. பெருமானையே குணத்தை தான் பேசுகிறோம், பணத்தை பேசுறதில்லை. இத்தனைக்கும் அனைவரை காட்டிலும் பணக்காரர் அவர் தான். எல்லாரை விட அவர் பணக்காரராக இருக்கிறச்சே அவருடைய குணத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா நமக்கு உபயோகம் அவர் குணத்தால் தான், அவர் பணத்தால் அல்ல. இப்போ 2வது அதிலேருந்தே பாருங்க. ஆக மொத்தத்தில் கண்ணன் கீதையில் மொத்த சொத்தும் தன்னுது தான் என்று பிரகடனப்படுத்தின பிற்பாடு இப்போ ஏன் சொத்து எங்கேருந்து வந்தது? லோகத்திலே நிறைய பேரை பணக்காரர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சொத்து அவர் தான் இல்லை. அவர் ஒரு 100 ஏக்கர்ஸ் நிலம் வாங்கியிருக்கார். அவள்கிட்ட 500 கணக்கு ஏக்கர், வேலியாக ஏக்கரா நிலம் இருக்குது. அவரா 2000 ஏக்கர் நிலம் வச்சுருக்கார். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். இது ஒரு பக்கத்தில் இவர்களுக்கெல்லாம் இத்தனை நிலம் இருக்குது, கோட்டியாக பேங்க்கில் டெபாசிட் இருக்குது சொல்லிட்டு இருக்கோம். தங்கமாக பவுன் கணக்கில் 500 பவுன் 1000 பவுன் வச்சுருக்கார். எல்லாம் சரி. ஆனால் கண்ணன் கீதையில் இது மொத்தத்தையுமே எடுத்து, இதுக்குள்ளே நான் தங்கமாக இருக்கேன், இதுக்குள்ளே நான் பணமாக இருக்கேன், வேதத்துக்குள்ளே சாமவேதமாக இருக்கேன், மாதங்களுக்குள்ளே மார்கசீர்ஷ மாதமாக இருக்கேன், ஒன்று தன்னுதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அப்போ என்ன தெரியுமா பண்ண நம்ம இனிமே? யார் எல்லாரும் எனக்கு 4 வீடு இருக்குது, 400 ஏக்கர் இருக்குது, 1 கோடி ரூபாய் பணம் இருக்குதுன்னு சொன்னால், சுவாமி நீர் கொஞ்சம் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு வாருன்னு சொல்லணும். அப்படின்னு என்ன தெரியுமோ இல்லையோ? ஒரு வீடு வாங்க போகிறோம்னா ஈஸி போடுறதுன்னு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா இது ஏற்கனவே அவர் தான் ஒரிஜினல் ஓனர், அவர்கிட்ட ஒன்றும் வில்லங்க இல்லை, வில்லங்க சான்றிதழ் வாங்க மாட்டோமா? அந்த வில்லங்க இல்லைன்னு வாங்கிட்டு வரணும். இப்போ நம்ம பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்க எல்லார்ட்டையும் போய் நீர் கொஞ்சம் வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாருன்னு கேட்கணும். அவர் சொல்லுவார், நன்னா போட 100 இயர்ஸ் போட்டு பாரு வில்லங்க சர்டிஃபிகேட்டுனா. சாமி நான் இந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்க சொல்லலை, கொஞ்சம் பெருமாள்கிட்ட அப்ளை பண்ணி வில்லங்கம் எதுவும் இல்லை, இது உம்ம சொத்து தான்னு கொஞ்சம் வாங்கிட்டு வாருன்னு கேட்கணும். அப்போ கீதை கிட்ட வில்லங்க சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணணும். பண்ணால் என்னாகும்? இவரது மொத்த சொத்து அவருதுன்னு கீதை சொல்லிடுது. அப்போ யார் ஒரு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணாலும் இது ஒன்றுது இல்லை கடவுள்துன்னு பதில் வந்துடும். அப்படி இருக்கிறச்சு இவன் பணக்காரனே இல்லையே,
நாம் என்னமோ பணமுடையவன் பணமுடையவன் சொல்லியிருந்தா இவன் பணக்காரன் அல்லன், பின்ன இது எம் பணம் இல்லையான்னா பெருமாள் ஜாகிரதையாக கொஞ்ச நாள் பார்த்துக்கோன்னு பிறவியை கொடுத்து பணத்தை கொடுத்துருக்கார். நீ இந்த பணத்தை வச்சுக்கோ, ஜாகிரதையாக பார்த்துக்கோ, மற்ற பேருக்கு உதவு, சொத்து என்னது, தப்பி தவறி கை வைக்க பார்த்தியோ வாழ்க்கையே போயிடும் அவருது. அப்போ அவரதே நம்மக்கிட்ட கேர்டேக்கராக போட்டிருக்கார். தயவுசெய்து இந்த விஷயத்தை நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. இதை பற்றி ஒரு நாள் முழுக்க சிந்திக்க போகிறோம். இந்த பணத்துக்கு நான் கேர்டேக்கர், ஓனர் இல்லை. இந்த பணத்துக்கோ சொத்துக்கோ நான் முதலாளி இல்லை. என்னை மேற்பார்வையாளராக, நலம் கருதுபவராகத்தான் கடவுள் வைத்திருக்கிறாரே தவிர இந்த சொத்துக்கு நான் ஓனரே இல்லை. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கோ?